அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் யோகமும் அதிர்ஷ்டமும் வாரி வழங்கட்டும் ஈசனும் எம்பெருமானும். இன்று வெள்ளிக்கிழமை, ஆகஸ்ட் 7ஆம் தேதி, ஆடி 22ஆம் தேதி பிறக்கக்கூடிய அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். நவமியாக இருந்தாலும் நம்மளுடைய முக்கியமான காரியங்கள் எல்லாம் இந்த ஆடி மாதம் நம்ம என்னென்ன பேச்சுவார்த்தை நடத்தலாம். பெண் பார்க்கும் படலமெல்லாம் அந்த 18க்கு அப்புறம் தாராளமாக செய்யலாங்க. பார்க்குறனால தப்பு இல்லை. நல்ல நாளாக பார்த்துட்டு நம்ம புடவை எடுக்கிறது, நம்ம குழந்தைங்களுக்கு அன்றைக்கி சந்திராஷ்டமம் வராமல் பார்த்துக்கணும். யாருக்கு எந்த விஷயங்கள் நம்ம எடுக்கிறோமோ அவங்களுடைய ஜாதக கட்டப்படி 8ஆம் இடத்துல சந்திரன் போகக்கூடாது. அப்படி சந்திராஷ்டமம் இருக்குதா அப்படின்னு கவனத்தில் நம்ம எடுத்து ஒரு விஷயத்தை செய்யும்போது தடை இல்லாமல் இருக்கும். அப்போ இந்த நவமி திதி பாதிப்பா அப்படின்னா நம்ம குடி போகிறதோ புதிய விஷயத்துக்கு தான் நமக்கு தடை. ஆனால் அமிர்தமும் சித்தயோகமும் வரனால பேச்சுவார்த்தைகள் சில விஷயங்கள்லாம் நம்ம எடுக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளி அப்படிங்கும்போது ரொம்ப 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 சிறப்பான விஷயமானு சொல்லலாம். அம்மனுக்கும் உகந்த ஒரு அற்புதமான மாதம் எது அப்படின்னா ஆடி மாதம் தானே. அப்பேற்பட்ட மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அந்த வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நம்ம ரொம்ப சிறப்பாக வழிபாடு எடுப்போம். அப்படி எடுக்கக்கூடிய அமைப்பில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைக்கு என்னென்னா, யாருக்காவது இந்த வயிறு சம்பந்தமான விஷயங்களோ தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்குது, அல்லது ஒரு மருத்துவ செலவை கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு பக்கத்தில் உங்கள் ஊரில் உங்கள் தெருவில் எது பக்கத்தில் இருக்கோ அபிஷேக ஆராதனைக்கு பால் தேன், நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் மேடம் போக முடியாது, கொடுத்துட்டு போயிருங்க. காலையிலேயே மதிய கால பூஜையில் தான் பண்ணுவாங்க. அப்போ அந்த பூஜைக்கு அபிஷேகம் பண்ணிட்டுங்க அப்படின்னு கொடுத்துருங்க. பாலும் தேனும் ப்ளஸ் கேழ்வரகு கூழ் மிக சிறப்புங்க. மருத்துவ குணம் அங்கே இருக்குது. அவங்க அதை வாங்கி நீங்கள் செஞ்சு கொடுத்தோன்னே அதை வாங்கி விநியோகம் பண்ணுவாங்க பாருங்கள். ஏழை எளியோர்கள் குடிக்கும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது சுகரோ அல்லது வயிறு சம்மந்தமான பிரச்சனை அது தீர்க்கும். ஏன்னா அந்த வேப்பந்தலையை 2 போட்டு அம்பாள் அபிஷேகமெல்லாம் ஆராதனையெல்லாம் முடிஞ்சு அப்படியே அந்த நைவேத்தியம் பண்ணி அதை கொடுக்கும் பொழுது அது சுவையே வேறுங்க. நம்ம பொதுவாக வீட்டில் நம்ம ஒரு பிரசாதம் செய்கிறோம், ஒரு சமையல் செய்கிறோம் அப்படின்னா அது அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு நைவேத்தியத்துக்காக செய்யக்கூடிய எந்த ஒரு படையலாக இருக்கட்டும், இது மாதிரி கூழாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது ஒரு டேஸ்ட்டே தனியாக இருக்கும். அந்த இறை சக்தி அப்படிங்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் அந்த ஒரு வாசனையாகவோ ஒரு நமக்கு அந்த ஒரு மன மகிழ்ச்சியை ஒரு புத்துணர்வு கொடுக்கும். அது சாப்பிடும் போதே என்ன டேஸ்ட்டாக இருக்குது பாருங்களேன், அது ஒரு மனம் வரும், அந்த சுவை அதிகமாகும். இதெல்லாம் தான் அனுக்கிரகமும். அனுக்கிரகங்கன்னா எங்கங்க, இந்த மாதிரி இடத்துல தான் கிடைக்கும் நமக்கு. அப்படி நம்ம போய் ஆத்தாக்கிட்ட வேண்டிக்கிட்டு நம்மளுடைய மனக்குறையெல்லாம் சொல்லி இந்த ஆடி வெள்ளியில் நம்ம வழிபாடு எடுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ஆவணியில் நமக்கு ஒரு வழி பிறக்கும். அதுக்காக தான் இந்த மாதம் முழுவதுமே நமக்கு வழிபாட்டுக்குரிய சாமிக்கான விஷயங்கள் எல்லாமே ஆடி மாதம்னு சொல்கிறோம். நாளை சந்திப்போம். சிவாய நம.